அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தமிழ் புத்தாண்டு அன்று அதிர்ஷ்டத்தை அள்ளி வீசும் 10 மங்கள பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ் புத்தாண்டு அன்று பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி உள்ள நேரத்தில், அதாவது அதிகாலையில் கனி காணுதல். முக்கணிகள், அதாவது 3 முக்கிய கனிகளாக மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், தங்கம், வெள்ளி, கண்ணாடி, பணம், அரிசி, வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் மற்றும் பூக்கள் ஆகிய மங்கள பொருட்களை பூஜை அறையில் வைத்து பார்ப்பது வருடம் முழுவதும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பெருக்கும். இந்த பொருட்களை கண்டு பச்சடி உண்டு புதிய ஆடைகள் அணிந்து வழிபடுவது சிறப்பம்சமாகும். முக்கியமாக அதிர்ஷ்டம் தரும் முக்கிய மங்கள பொருட்களாக மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் இருக்கிறது. இதில் நம் முகத்தை பார்ப்பது நம் கர்ம வினைகளை போக்கி நல்லதை ஈர்க்கும். குறிப்பாக முதலாவதாக கண்ணாடியை நீங்கள் பார்க்க வேண்டும். நிலை கண்ணாடியை. இதில் நம் முகத்தை பார்க்கும்போது நம்முடைய கர்ம வினைகள் போக்கி நல்லதை ஈர்க்கும். அடுத்ததாக தங்கம், வெள்ளி, பணம், செல்வ வளத்தை இந்த 3ஐ பார்க்கும்போது அதிகரிக்கும். அடுத்ததாக மஞ்சள், குங்குமம் மங்களகரமான பொருட்களாகும். இந்த மங்களகரமான மஞ்சள் குங்குமத்தை பார்க்கும்போது நம்முடைய வீட்டில் என்றென்றும் சத்தியமாக மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அடுத்ததாக வெற்றிலைப்பாக்கு பாரம்பரியம் மற்றும் மங்களத்தின் அடையாளமாகும். தேங்காய், பூக்கள், மாவிளைகள் எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறையை அதிகரிக்கும். அரிசி மற்றும் நெல்லை பார்க்கும்போது தானிய பற்றாக்குறை இருக்காது என்பதை குறிக்கும். பால் வளர்ச்சி. அடுத்ததாக பாலை பார்க்கும்போது வளர்ச்சி மற்றும் செல்வ செழிப்பை பெற்றுத்தரும். சித்திரை முதல் நாள் அதிகாலையில் முந்தைய நாள் இரவே இருந்து நீங்கள் முக்கியமாக அனைவரும் நல்லபடியாக நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக சித்திரை முதல் நாள் அதிகாலையில் முந்தைய நாள் இரவே தயார் செய்து வைக்கப்பட்ட இந்த பொருட்களை வீட்டின் மூத்த பெண்மணி முதலில் எழுந்து பார்த்த பிறகு மற்றும் அனைவரும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பார்க்க செய்ய வேண்டும். இதனை விஷக்கனி அல்லது கனி காணுதல் என அழைப்பார்கள். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு போன்ற பல்வேறு சுவைகளுடன் வெல்லம், மாங்காய், வேப்பம்பூ செய்து வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களுக்கும் கலந்துதான் என்பதை கண்டிப்பாக உணர்த்தும். இதனை செய்து வைக்க வேண்டும். அடுத்ததாக வேப்பம்பூ ரசம் பச்சடி. கசப்பு சுவை கர்ம வினைகளை நீக்கும். இந்த பொருட்களை வைத்து பூஜிப்பது உங்களுடைய புத்தாண்டு சிறக்க அதிகப்படியாக நன்மையை பயக்கும். உங்கள் வீட்டில் இந்த மங்கள பொருட்களை வைக்கும்போது முக்கியமாக அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். முக்கியமாக எந்தெந்த பலன்களை வைக்கிறீர்கள்? பூஜைக்காக சிறந்த நகைகள் எடுத்திருக்கிறீர்களா? மாங்காய் பச்சடி செய்துள்ளீர்களா? மேலும் ஏதேனும் கேள்வி இருந்தால் கண்டிப்பாக கேட்டு தெரிந்து கொண்டு அதனை அப்படியே வீட்டில் செய்து வைத்தீர்கள் என்றால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம் புதிய தமிழ் வருடத்தின் பிறப்பாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த வருடம் ஒரு சிறப்பு மிக்க வருடமாகவே இன்றளவும் இருக்கின்றன. இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள், பூஜைகள் ஆகியவை செல்வ வளத்தை பெருக்கச் செய்யும். முக்கியமாக இந்த முதல் நாளானது சித்திரை விசு என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. பங்குனி மாத கடைசி நாள் தங்கம், வெள்ளி பொருட்கள், பழ வகைகள், காய்கனிகள், புத்தாடை, முகம் பார்க்கும் கண்ணாடி, தேங்காய் என பூஜை அறையில் அலங்கரித்து மறுநாள் அதிகாலையில் எழுந்து அந்த மங்கள பொருட்களை முதலில் பார்ப்பவர்கள் இதனால் அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என நம்பப்படுகிறது. சூரியன் மேச ராசியில் பிரவேசிக்கும் நாள்தான் சித்திரை மாதம் 1ஆம் தேதி. குறிப்பாக சித்திரை மாதத்தின் முதல் நாள் பூமியை பிரம்மா படைத்ததாக புராணங்கள் சொல்கிறது. சித்திரை மாதம் சுக்லபட்ச வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து பார்வதியை வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும். சித்திரை பௌர்ணமியன்று விரதம் இருந்து நெய்தீபம் ஏற்றி குபேரன் மனைவி சித்ராதேவியை வழிபட்டால் வீட்டில் செல்வ வளம் பெருகும். சித்திரை முதல் நாளன்று கேரளாவில் உள்ள கோயில்கள் பக்தர்களுக்கு ₹1 நாணயம் வழங்குவார்கள். இதற்கு கை நீட்டல் என்று பெயர். சித்திரையில் மீனாட்சி திருக்கல்யாணத்தை நேரில் பார்த்து தரிசித்தால் கலத்திர தோஷம், பாவ தோஷங்கள் விலகும். அன்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடப்பது மிகவும் சிறப்பானது. மக்கள் அதனை பார்க்க வருவார்கள்.
பூம்புகாரில் இந்த இந்திர விழா சித்திர பௌர்ணமியில் நடந்ததாக சிலப்பதிகாரங்கள் கூறப்படுகின்றன. சித்திரை மாத தாக்கத்தில் இருப்பவர்களுக்கு மோர் கொடுத்தல், ஜென்மாந்தர பாவங்கள் பானங்கள் கொடுத்தால் வைகுண்ட வாசம் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன. சித்திர மாத அமாவாசை மாபெரும் சிறப்புமிக்க அமாவாசையாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் வீட்டில் முக்கியமாக இன்றைய நாட்களில் கனி வகைகள், பழ வகைகள் மற்றும் மங்கள பொருட்களை நேரில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக அதிர்ஷ்டத்தை அள்ளி வீசும் மங்கள பொருட்களாக கனி காணுதல், பழ வகைகளை ஒரு அழகாக தாம்பூலத்தட்டில் வைத்து அதனை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து பார்ப்பது. அடுத்ததாக மஞ்சள் கொற்றை. அந்த மஞ்சள் கொற்றையை பார்க்கும்போது வீட்டில் மங்களகரமான மகாலட்சுமி தேவி குடியிருப்பதாக ஐதீகமாகும். அடுத்ததாக கண்ணாடி மாயாஜாலம். கண்ணாடியை நாம் இந்த நாட்களில் பார்க்கும்போது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் வெறிச்சோடி பறந்துவிடும். அடுத்ததாக சில்வர் செழிப்பை, அதாவது அந்த பணம் மற்றும் நகை வகைகளை வீட்டு பூஜை அறையில் வைத்து அந்த தாம்பூலத்தட்டில் வைத்து அதிகாலை வேளையில் எழுந்து பார்த்தால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். வெள்ளரிக்காயை அழகாக நறுக்கி அதனை ஒரு தட்டில் வைத்து பார்க்கும்போது அது நமக்கு செல்வ வளத்தை வாரி குவிக்கும். அடுத்ததாக அறுசுவை பச்சடி செய்ய வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு என அறுசுவைகளும், அதாவது நல்லது, கெட்டது, மகிழ்ச்சி, இன்பம், துன்பம் என அனைத்தும் சேர்ந்து இருக்கும் என அறிவுறுத்துவதுதான் இந்த அறுசுவை பச்சடி. இந்த அறுசுவை பச்சடியை செய்து தாம்பூலத்தில் வைத்து அழகாக பார்த்து ரசிக்கலாம். பஞ்சாங்க வாசிக்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் பஞ்சாங்கத்தை நான் இங்கு போய் தேடுவது என நினைத்து கொண்டீர்கள் என்றால் அது தவறு. இப்பொழுது உங்களுடைய கைபேசி, அதாவது மொபைல்களில் இன்றைய பஞ்சாங்கம் என்று நாம் எழுதினாலே அது அழகாக வந்து நிற்கும். இன்றைய நாள், நட்சத்திரம், திதி மற்றும் நல்ல நேரம், கெட்ட நேரம் மற்றும் அனைத்தையும் தேர்ந்து செய்து அதனை மனதில் படித்து கொண்டு அழகாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மங்கள பொருட்களாக மாம்பழம், வாழைப்பழம் மற்றும் வெற்றிலை பாக்கு போன்றவற்றை தட்டில் வைத்து அதற்கு காணிக்கை வைத்து அழகாக வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும். ஒளிமயமான விடியல், அதாவது நீங்கள் சூரிய உதயத்தை பார்க்க வேண்டும். புது ஆடையை உற்சாகமாக அணிந்து கொண்டு இன்றைய நாட்களில் இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.